வெல்கம் டு எஸ்ஜே பயாலஜி. நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி ஜுவாலஜி யூனிட் 1 தாங்க ஷார்ட்கட் மெத்தட்ல போயிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ஆல்ரெடி நான் வந்து 2 வீடியோஸ் வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன். ஈச் வீடியோஸ்ல 10 கொஷின்ஸா கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலா ஒரு 20 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்க போய் அதை செக் பண்ணி பாருங்க. ரொம்ப மோஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா பண்ணியிருந்தீங்க, நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ அதாவது சும்மா வேகா இந்த 10 கொஷின்ஸ் அப்படின்னு செலக்டிவ் பண்ணி அதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் கொடுக்கலங்க. ஒவ்வொன்றுத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா நான் கொடுத்த ஒரு 20 கொஷின்ஸ்ல மேக்சிமம் அந்த 20 கொஷின்ஸ்ல நிறைய எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அதுல நிறைய எக்ஸ்பெக்டட் வரும். ஒரு மேக்சிமம் ஒரு 5 அதுல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த இதுலயே. அது தவிர்த்து நீங்க அது ஒரு மாடலா வச்சுக்கோங்க. மாடல் அது வந்து பேஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அது பேசிக் எல்லாருக்குமே தெரியணும் கண்டிப்பா. ஐயோ இந்த கொஸ்டின் கூட நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம எதுவுமே யோசிக்கவே கூடாது. இது எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால நீங்க கண்டிப்பா அதை வந்து கன்ஃபியூசன் ஆகும், உங்களுக்கு அப்படியே மாத்தி ஏதாவது போட்டுருவீங்க. அதுக்காக தான் அதை நான் ஷார்ட்கட் மெத்தட்ல வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப வரதெல்லாம் எந்த மாதிரி பாயிண்ட்ல நீங்க படிக்கணும் அப்படின்றதுக்கும் நான் ஷார்ட்கட்ல தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இது கொஞ்சம் டெப்தா போகும். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் பாருங்க. நான் ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை பத்தி அதுல அந்த அனிமலை பத்தி சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த மெத்தட்ல நான் எப்படி அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கணும், நீங்க அதர் இன்னொரு சிஸ்டம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அது மாதிரி எப்படி அனலைஸ் பண்ணி முக்கியமான பாயிண்ட் எடுத்து எழுதணும், உங்க நோட்ஸ்ல எழுதணும். ஆல்ரெடி நான் எப்பவுமே சொல்றது நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தாங்க. அதுதான் நமக்கு வந்து சக்சஸே காரணம். அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதினா மட்டும்தான் நம்ம சக்சஸ் ஆகும். இப்ப நான் கொடுக்கறது எல்லாமே நான் 20 கொஸ்டின்ஸ் யூனிட் 1ல கொடுத்துருப்பேன். நீங்க சும்மா ஜஸ்ட் நிறைய ஒரு ரொம்ப எல்லாம் படிச்சுட்டே இருக்கிற டைம்ல எல்லாம் எழுத வேணாம். கேஷுவலா உட்காந்து இருக்க டைம்ல ஒரு நோட் போட்டு அழகா அதுல கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க யூனிட் 1ன்னு போட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க அதை எழுதுங்க. லாஸ்ட் ஒரு டைம் படிக்கும் போது ரிவிஷன் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க. அண்ட் தென் ஒரு செலக்டிவா எடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு ஆர்கனிசம் மட்டும் எடுத்துட்டு அதுல மோஸ்டா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எவ்வளவு வரும் அப்படின்றதையும் நான் கொடுக்கலான் இருக்கேன். அதை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் அந்த மாதிரியும் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் ஃப்ளூக்ல மட்டும் எடுத்துட்டு அதுல லிவர் ஃப்ளூக்கை வச்சு ஃப்ரேம் பண்ணி எவ்வளவு கொஸ்டின்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி அதாவது நிறைய கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின் 200 கொஸ்டின் அப்படிலாம் இல்லை. ஒரு 10 கொஸ்டின் ஒரு 20 கொஸ்டின் கொடுத்தா கூட அதுல அப்படியே வர்த்தபிளா இருக்கணும். இதுல இருந்து கண்டிப்பா இதை தாண்டி எங்க போகக்கூடாதுன்ற மோட்டிவ்ல தான் நான் எடுக்கிறேனே கொஸ்டினே. அப்போ நான் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணேன்னா நீங்க வேற மாதிரி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டை எழுதி வச்சுக்கணும். அந்த ஸ்பேஸை வந்து லீவ் பண்ணிடணும். இப்போ 10 கொஸ்டின் நான் கொடுக்கறத எழுதிட்டு ஒரு 1 பேஜ் விட்டுட்டு நீங்க ஏதாவது அனலைஸ் பண்ணிருப்பீங்க, அதை எடுத்து அந்த பாயிண்ட்ல எழுதிக்கணும். புரியுதுங்களா? அப்போ ஒரு 50 கொஸ்டின் ஒரு ஆர்கானிசம் பத்தி படிச்சீங்கன்னா அதுல கண்டிப்பா ஒரு 2 கொஸ்டின் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொண்டு வந்திருக்க ஒரு 10 கொஷின்ஸும் ஒரு 5 கொஷின் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் இருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து இனிஷியலாக இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க அதுக்கப்புறம் எப்படிலாம் கொஸ்டின் பாயிண்ட் ஒரு ஐடியா இருக்காது, அனலைஸ் பண்ணாது, அப்புறம் என்னதான் படிச்சாலும் மைண்டில் நிற்காது. இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ்லாம் நம்ம இருப்போம். ஏன்னா எல்லாருமே யூஸ்வல் தாங்க, ஹியூமன் பீயிங்ஸ் தான். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம உட்காந்து படிக்கிறதே பெரிய விஷயம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ எல்லாருமே சேஃபா இருங்க, அது ரொம்ப முக்கியம். ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். நல்லா ஹைஜீனிக் ஃபுட்டா சாப்பிடுங்க, சேஃபா இருங்க. ஹாட் வாட்டரை நிறைய குடிங்க. வேற எந்த பெருசா நம்ம எஃபெக்ட் எடுக்கலனாலும் ஹாட் வாட்டர் குடிச்சாலே போதும். ஹாட் வாட்டர் நிறைய குடிங்க. அண்ட் தென் வாங்க இப்ப நம்ம கண்டென்ட்ல போயிடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பிஜிடிஆர்பி ஜுவாலஜி யூனிட் 1ல இன்னைக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, என்னென்னன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மலேரியா, பிளாஸ்மோடியம் மலேரியாவோட டைப்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஹவு மெனி டைப்ஸ் நம்ம பார்த்துருக்கிறதுல 5 டைப்ஸ் இருக்குங்க இதில். ஓகேங்களா, அதாவது நம்ம 4 தான் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும், 5 டைப்ஸ் இருக்குது. ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க, 5 டைப்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வந்து டெர்ஷியன் பெனிங் ஆர் வைவாக்ஸ் மலேரியா. எப்படி வேணாலும் கேட்கலாம், இந்த ஒரு மேட்சிட் ஃபார்ம்லையும் கேட்கலாம்,
ஆர் அதர்வைஸ் செப்பரேட்டாகவும் கேட்கலாம். இதில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது பாருங்கள். நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுதான் ஓகேங்களா. ஸோ இந்த டெர்ஷியன் பெனிங் ஆர் வைவாக்ஸ் மலேரியா இஸ் காஸ்டு பை பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். ஓகேங்களா, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். மோஸ்ட்லி இப்போ வைவாக்ஸ் மலேரியான்னு கொடுத்தோம்னா நம்ம வைவாக்ஸ்ன்னு ஈஸியாக எழுதிடுவோம். ஆனால் டெர்ஷியன் அப்படின்னு தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா பெனிங் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா. அப்போ நம்ம ரெண்டுத்துக்கும் இதை எப்படி பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கிறது, இது கூட ஞாபகம் வச்சுக்க முடியாதா அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஞாபகம் வச்சுக்கிறவங்க ஓகே, வைக்க முடியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ டெர்ஷியன் பெனிங் அப்படின்ற ஒரு மலேரியா அப்படின்னு வந்ததுனாலே அது என்னவா தான் இருக்கும், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இதை ஷார்ட்கட்டில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, டெர்ஷியன் பெனிங் இது வந்து ஒரு காமெடியாக தான் இருக்கும் இது இந்த ஷார்ட்கட்டு. பட் இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக தாங்க, ஒரே மோட்டிவுக்காக தான் சொல்கிறேன். சிரிப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஓகே, அதாவது வைவா, இப்போ வைவாக்கு நம்ம போகும்போது எப்படி போவோம், நல்லா டீக்காக போவோம் இல்லையா. நம்ம காலேஜ் வைவாக்கு போகும்போது எப்படி போவோம், டீக்காக போவோம். அப்போ டீக்கா அப்படின்ற போது இந்த டெர்ஷியன்றது டிஷர்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, டீக்கா அப்படின்றது டிஷர்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் பெனிங் அப்படின்னும் போது இன்னுன்னு வச்சுக்கோங்க. அப்போது டிஷர்ட் போட்டு டீக்கா இன் பண்ணிட்டு போகிறாங்க எங்கள் வைவாக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் டிஷர்ட் போட்டு இன் பண்ணிட்டு போனால் ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். பட் வேறு வழி இல்லை, ஷார்ட்கட்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா, டெர்ஷியன்றது டிஷர்ட்டு, அப்போ பெனிங்ன்றது இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டிஷர்ட் போட்டு டீக்கா இன் பண்ணி எங்கே போகிறாங்க, வைவாக்கு போகிறாங்க. அப்போ பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் முடிஞ்சதுங்களா. அந்த வைவா எவ்வளோ நேரம் நடக்குதுன்னா 48 hours நடக்குது. அப்பா 48 hours நடந்ததுன்னா என்ன ஆகும், 2 days வந்து அந்த வைவா நடக்குது. அப்படியா வச்சுக்கோங்க, 2 days நடக்குது. அப்போ 48 hours. ஓகேங்களா, வைவா வந்து 2 நாள் கண்டக்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிஷர்ட் போயிட்டு டீக்கா இன் பண்ணி வைவாக்கு போகிறீங்க, 2 days நடக்கிற வைவாக்கு. ஓகேங்களா. அப்போது இதில் வந்து என்ன ஆகும்னா ஜாலியாக, காலேஜ்னாலே ஜாலியாக, அப்போ நோ டெத் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து சீரியஸ்னஸ் இல்லை. இப்படி கொஷின்ஸ் வரும். நான் லாஸ்ட்டில் கொஷின் எப்படியெல்லாம் வரும்ன்றதை வந்து சொல்கிறேன். இப்போ ஷார்ட்கட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து குவாண்டன் மலேரியா வந்து இது வந்து பிளாஸ்மோடியம் மலேரியா தான். இதில் வந்து பெருசாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எதுவும் இருக்காது. ஏன்னா குவாண்டன் மலேரியான்னும் போது பிளாஸ்மோடியம் மலேரியா தான், அது ஒன்றும் டிஃபிகல்ட்டாக எதுவும் வரல. அதனால பிளாஸ்மோடியம் மலேரியாவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதோட ஃபீவர்ஸ் எப்படி இருக்கும்னா 72 hours. இதை மட்டும் நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. குவாரண்டைன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குவாரண்டைனில் இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி குவாரண்டைனுக்கு இந்த மலேரியா வந்தால் எவ்வளோ நாள் இருக்கணும், 72 hours இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. எப்படி நம்ம கோவிடுக்கு வந்து 14 days குவாரண்டைன் பண்ணுறோமோ, அது மாதிரி இதுக்கு வந்து 72 hours வந்து குவாரண்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. குவாரண்டைன்னா hours, ஏன்னா ஹவர்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ இதுவும் என்ன இல்லை, சீரியஸ்னஸ் இல்லை, அதனால டெத்து காசு ஆகாது. ஓகே, நோ டெத்து. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மைல்ட் டெர்ஷியன் மலேரியே அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதுலேயே வந்து மைல்டுன்னு வந்துருச்சு. அப்போது இதுவும் எப்படி தான் இருக்கும், கண்டிப்பாக டெத் இருக்காது. ஸோ டெர்ஷியன் மலேரியா மாதிரியே தான் இருக்கும். இது வந்து பிளாஸ்மோடியம் ஓவிலே. ஓகேங்களா, பிளாஸ்மோடியம் ஓவிலே மைல்டுன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, மைல்டுன்னு வந்ததுன்னா நீங்கள் என்ன வச்சுக்கோங்க, ஓன் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மைல்டாக இருக்குது, ஓ ஷேப்பில், ஓ மைல்டாக இருக்குது அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ மைல்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ மைல்ட் டெர்ஷியன் அப்படின்னு வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், பிளாஸ்மோடியம் ஓவிலே. ஓகேங்களா, ஓவிலே மலேரியான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஓவிலேன்னு போட்டுருவீங்க. பட் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ மைல்ட் டெர்ஷியன் மலேரியா அப்படி கேட்டால் நம்மளுக்கு அழகாக நம்ம ஓவிலேன்னு போட்டுடலாம். வைவாக்ஸ் மலேரியான்னு கேட்டால் வைவாக்ஸ்ன்னு போட்டுடலாம். மைல்டாக டெர்ஷியன் இருக்கா, ஓ பரவாயில்ல, அப்போது ஓவிலே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுவும் எப்படி, ஏன்னா டெர்ஷியன் மாதிரி தான் நம்ம சொல்லிட்டோம். அப்போ ஒன்று ஞாபகம் வச்சா இதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 48 hours தான், இதுவும் 48 hours தான். புரியுதுங்களா. ஸோ இதுக்கும் நோ டெத். இப்போ நம்ம பார்த்த மூணுத்துக்குமே நோ டெத்துன்னு வந்திருக்கு. அண்ட் தென் மேலிக்னன்ட் டெர்ஷியன். ஓகேங்களா, மேலிக்னன்ட் டெர்ஷியன் இது நம்மளுக்கு குழப்பமாக இருக்கும். அதாவது பெனிங் டெர்ஷியன், குவாண்டன் டெர்ஷியன், மைல்ட் டெர்ஷியன், மேலிக்னன்ட் டெர்ஷியன், இப்படி தான் மோஸ்ட்டாக வரும். இதை வந்து நம்ம சூஸ் மாதிரி கொடுத்துட்டு கேட்பாங்க. புரியுதுங்களா, எப்படி தான் கொஷின்ஸ் வரும். ஹவர்ஸ் கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா, ஹவர்ஸ் கொடுத்துருவாங்க, சூஸ் மாதிரி இது கொடுத்துருவாங்க. அண்ட் தென் வெரி சீரியஸ் எது, இந்த காசேட்டிவில் எது சீரியஸ், 3 கொஷின்ஸ் வரும். புரியுதுங்களா, சீரியஸ்னஸ் எது, ஹவர்ஸ் எது,
காசேட்டிவ் எது? பிளாஸ்மோடியம் வைவாக்ஸா, பிளாஸ்மோடியம் மலேரியாவா, பிளாஸ்மோடியம் ஓவிலேவா, இல்லை பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரமா? ஃபால்சிபரம்ன்றது நம்மளுக்கு தெரியும், மேலிக்னன்ட் டெர்ஷியன் போதே பெர்னீஷியஸ் மலேரியா அதர்வைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது சொல்லும் போதே பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம்ன்றது நம்மளுக்கு தெரியும். இது ஈஸியாக நம்ம இதுக்கு ஆப்ஷன் ஷார்ட்கட்டே இல்லாமல் நம்ம இதை வந்து கெஸ் பண்ணிடுவோம். பெர்னீஷியஸ் மலேரியானாலே ஃபால்சிபரம்ன்றது ஞாபகம் வந்துடும் மெலிக்னன்ட் டெர்ஷியனில். ஸோ இதுவும் என்ன தான் 48 hours தான். அப்போ நம்ம பார்த்த எல்லாமே 48 hours தான், எக்ஸப்ட் எது? குவாரண்டைன் மலேரியா. அதாவது நான் சொல்லிட்டேன், இந்த குவாரண்டைன் மலேரியாவுக்கு வந்து ஃபீவர் இருந்தால் 72 hours குவாரண்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏங்க இது ஷார்ட்கட் தான், அதுக்காக உடனே ஐயோ என்ன 72 அப்படின்லாம் கேட்காதீங்க, ஷார்ட்கட் மட்டும் தான். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஃபால்சிஃபரம்ன்றதுக்கு ஷார்ட்கட் வேணுமா? கண்டிப்பாக வேணவே வேணாம். ஏன்னா மேலிக்னன்ட் டெர்ஷியன்னும் போதே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும், பெர்னீஷியஸ் மலேரியானாலே இது பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம் அப்படின்றது கண் மூடித்தனமாக அப்படியே உங்களுக்கு அது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடணும். அது ஒன்று மட்டும் ஆன்சர் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா மற்ற எல்லாமே ஈஸியாக நீங்கள் ஷார்ட்கட்டில் பண்ணிவிடுவீங்க. ஸோ எல்லாமே எவ்வளோ? 48 hours எக்ஸப்ட் குவாரண்டைனுக்கு 72 hours தேவைப்படும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இது மட்டும்தான் என்னன்னா ஹார்ம்ஃபுல். அப்போது பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம் மட்டும்தான் என்ன ஆகுது? ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. மற்றது எல்லாமே டெத்தை வந்து காஸ் பண்ணலை, இது மட்டும்தான் டெத்தை வந்து காஸ் பண்ணுது. அப்போ ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அண்ட் குவாலிட்டியன் மலேரியா அப்படின்னு சொல்கிறது வந்து இது வந்து மோர் தேன் 1 ஸ்பீஷஸ் மூலமாக அக்குமுலேட் ஆகும். இதோட ஃபீவரும் 24 hours தான். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மோஸ்ட்டாக இது கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் கேட்டால் என்ன பண்ணுறதுன்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ மோர் தென் அப்போ டைப்ஸ் ஆஃப் மலேரியான்னு சொல்லும் போது எல்லாமே கொண்டு வந்துடணும் இல்லையா? அதனால் 5மே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ரீகால் பண்ணி பாருங்கள், இந்த மலேரியா மட்டும் ரீகால் பண்ணி பாருங்கள். நான் கேட்குறேன், க்ளோஸ் யுவர் ஐஸ் அகெயின். டெர்ஷியன் ஆர் பெனிங் மலேரியா, டெர்ஷியன் ஆர் பெனிங் மலேரியா. அப்போ என்ன மலேரியா வந்து அது காஸ் பண்ணுது? டெர்ஷியன் மலேரியா வந்து காசேட்டிவ் ஏஜென்ட் வந்து என்னது? டிஷர்ட் போட்டு டக்கின் பண்ணிட்டு எங்கே போகிறாங்க? வைவாக்கு. அப்போ என்னது? பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். ஞாபகம் வந்துச்சா? எத்தனை நாள் நடக்கும்னு சொன்னேன்? 2 days. அப்போ 48 hours முடிஞ்சதுங்களா? டெர்ஷியன் பெனிங் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு மறந்துடுவோம், சடனாக டக்குன்னு சொல்லணும். இப்போ ஷார்ட்கட் வச்சு நம்ம சொன்னோம்னா உடனே பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ்ன்னு வரணும் நம்மளுக்கு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் குவாரண்டைன் மலேரியான்னும் போது மலேரியா தான் காமனே ஞாபகம் வச்சுக்கோங்க, மலேரியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாரண்டைன்னா மலேரியான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ நாள் குவாரண்டைன் இருக்கணும்? 72 hours. அப்போ 72 hours பிளாஸ்மோடியம் மலேரியா. அண்ட் மைல்ட் டெர்ஷியன் மலேரியா அப்படின்னும் போது அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கேன்? மைல்டு டெர்ஷியன் மைல்டு ஓன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் என்னது? பிளாஸ்மோடியம் ஓவுலே. இதுவும் டெர்ஷியனோட சிமிலர்னால அதுவும் எவ்வளோ ஹவர்ஸாக தான் இருக்கும்? 48 hours தான் இருக்கும். ஏன்னா 2 days காலேஜுக்கு போகிறாங்களே, அந்த 2 days இதே தான், அதே ஷார்ட்கட் தான் இருக்கும். அண்ட் மேலிக்னன்ட் டெர்ஷியன்னா நம்மளுக்கு தெரியும் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம்ன்றது, இதுவும் 48 hours தான். இதுதான் சிவியரானது, ஹார்ம்ஃபுல், டெத்தை காஸ் பண்ணும். ஓகேங்களா? குவாலிட்டியன் மலேரியான்றது மோர் தென் 1 ஸ்பீஷஸ் வந்து காசிட்டிவாக இருக்கும். இதோட ஃபீவர் வந்து 24 hours. இது ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிங்கன்னா போதும், தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து அதாவது கன்ஃபியூஸ் ஆகுது, நிறைய டைம் படித்தாலுமே இது கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ஹவர்ஸு, இந்த காசேட்டிவ் ஏஜென்ட் ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகும். அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இது கொடுத்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆர்கனிசம் எடுத்தால் அந்த ஆர்கனிசம் பற்றி கம்ப்ளீட்டாக என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் வரும், எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலான்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரையலாக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஆம்ஃபியாக்சஸில் கொண்டு வந்திருக்கேன். இது ஓகே அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கனிசம் பற்றியுமே நிறைய கொஷின்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் இதில் பாருங்கள், ஆம்ஃபியாக்சஸை பற்றி இல்லாத கொஷின் பேப்பரே நீங்கள் பார்க்க முடியாது. கண்டிப்பாக ஆம்ஃபியாக்சஸ் பற்றி ஒரு கொஷின் வருங்க. அது எப்படி வேணாலும் ஃபார்ம் பண்ணி எந்த மாதிரி எங்கெங்கெந்தெல்லாம் எடுப்பாங்கன்றதே நம்மளுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணி அவங்க எடுப்பாங்க. ஸோ ஆனால் அதை விட அனலைஸ் பண்ணி நம்ம இங்கே கொஷின்ஸை வந்து கொண்டு வரலான்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா ஆம்ஃபியாக்சஸை பற்றி இல்லாத கொஷினே கிடையாது. அதை பற்றி தரவாக படிச்சிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம் ஒரு கொஷின் நம்மளுக்கு. ஸோ யூனிட் 1ல் பாருங்கள், மியூக்கஸ் இன் ஆம்ஃபியாக்சஸ். மியூக்கஸ் இன் ஆம்ஃபியாக்சஸ் எங்கே செக்ரீட்டட் ஆகுது? இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினாக தான் எனக்கு தோணுச்சு, அதனால தான் உங்களுக்கு கொடுக்குறேன். எண்டோஸ்டைல். இது வந்து கொஷின் லாஸ்ட் இயர் இல்லை, ஐ திங்க் 2014 இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. மியூக்கஸ் இன் செக்ரீட்டட் பை எண்டோஸ்டைல். ஓகேங்களா? இது வந்து இம்பார்ட்டன்ட், எண்டோஸ்டைல். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க,
பெலாசெட்டில் ஹார்ட், ஹார்ட்டோட ஆம்பியாக்சஸ் வந்து பெலாசெட்டில் ஹார்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஆம்பியாக்சஸோட ஹார்ட்டை வந்து பெலாசெட்டில் ஹார்ட்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஆம்பியாக்சஸ் ஹார்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்க, பெலாசெட்டில் ஹார்ட்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு. ஆனால் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதை ரிலேட்டடாக ஒரு கொஷின்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, பெலாசெட்டில் ஹார்ட்டுன்னு ஏன் ஆம்பியாக்சஸை சொல்கிறாங்க அப்படின்றது. இப்போது மியூக்கஸ் வந்து ஆம்பியாக்சஸில் எங்கே செக்ரீட்டட் ஆகுது, எண்ட். அப்போது ஆம்பியாக்சஸில் மியூக்கஸ் செக்ரீட் ஆச்சுன்னா எண்ட் ஆகிடுவோம், எண்டோஸ்டேல். ஆம்பியாக்சஸில் மியூக்கஸ் செக்ரீட் ஆனால் என்ன ஆகிடுவோம், எண்ட் ஆகிடுவோம், முடிஞ்சிரும். அப்போ எண்டோஸ்டேல். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆம்பியாக்சஸில் மியூக்கஸ் வந்து செக்ரீட் ஆச்சுன்னா எண்ட் ஆகிடுவோம், எண்டோஸ்டேல். நெக்ஸ்ட்டு பெலாசெட்டில் ஹார்ட் ஆம்பியாக்சஸ், இது ரொம்ப ஒரு பெக்குலியரான வேர்டு இல்லையா. பெலாசெட்டில்ன்றது நீங்கள் வந்து ஹார்ட்டோட டைப்ஸில் படிக்கும் போது தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு இப்போவே சொல்லுவீங்க ஆன்சரை. பெலாசெட்டில் ஹார்ட் வந்து எதுக்கு இருக்குது, ஆம்பியாக்சஸ்க்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆம்பியாக்சஸில் ஃபர்டிலைஸ்டு எக், அதாவது ஆம்பியாக்சஸில் ஃபர்டிலைஸ்டு எக் அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து 3 விதமாக இருக்குது பாருங்கள். இந்த 3 கொஷின்ஸ்லேயும் ஒரு கொஷின் எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்போ வந்து டார்சல் கிரெசன்ட் எங்கே ஃபார்ம் ஆகும், இது ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. டார்சல் கிரெசன்ட் எங்கே ஃபார்ம் ஆகும் ஃபர்டிலைஸ்டு எக்ஸில் ஆம்பியாக்சஸ். நம்ம பார்க்குறோம் இல்லையா, டெவலப்மெண்ட் பயாலஜியில் எக்டோடம், எண்டோடம், மீசோடம்னு ஒவ்வொன்றுத்துலேயும் என்னென்ன ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்போது ஆம்பியாக்சஸில் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நோட்டோகார்டு, புரியுதுங்களா. நோட்டோகார்டுக்கும் கார்டேட்டாக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்ல, நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போ நோட்டோகார்ட் டார்சல் கிரெசன்ட் ஃபார்ம். ஓகேங்களா, டார்சல் கிரெசன்ட் ஃபார்ம். டார்சல் அப்படின்னாலே கொஞ்சம் எலும்பு, போன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். டார்சல் அப்படின்னாலே எலும்பு, போன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆப்ஷன் கண்டிப்பாக என்ன வரணும், நோட்டோகார்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆம்பியாக்சஸ் நோட்டோகார்டு தான். இது வந்து பேசிக் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, நம்ம பேசிக் இதை படிச்சிருக்கோம், அதனால நம்ம பிக் பண்ணிவிடுவோம். சுத்தமாக ஒன்றுமே படிக்காமல் ஷார்ட்கட் வச்சா ஒர்க் அவுட் ஆகாது, புரியுதுங்களா. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் கொஞ்சம் படிச்சிருப்போம், படிக்கவே என்ன ஆகிடும், மறந்து போயிடும் இல்லையா. ஸோ இதே படிக்கலனாலுமே இதையே 4 வாட்டி நம்ம கேட்டு படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஆம்பியாக்சஸ்னாலே நோட்டோகார்டு தான்ப்பான்னு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அப்போது டார்சல் கிரெசன்ட் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நோட்டோகார்டு. நெக்ஸ்ட் வந்து கிளியர் சைட்டோபிளாசம். நெக்ஸ்ட்டு கிளியர் சைட்டோபிளாசம் வந்து எக்டோடர்மில் ஃபார்ம் ஆகுது. கிளியர் சைட்டோபிளாசம் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது, எக்டோடர்மில் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானதாக தோணுச்சு, அதனால தான் நான் இந்த கொஷின், இது வந்து வேறு ஒரு இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன், அதனால் அதுதான் எடுத்திருக்கேன். அண்ட் எக்டோடம் வென்ட்ரல் கிரெசன்ட் ஃபார்ம். ஓகேங்களா, டார்சல் பார்க்கும்போது நோட்டோகார்டுங்க, வென்ட்ரல் பார்க்கும்போது மீசோடம். ஓகேங்களா, டார்சல் பார்க்கும்போது என்னது நோட்டோகார்டு, வென்ட்ரல் பார்க்கும்போது மீசோடம். அப்போ இடையில எக்டோடம் அவுட்டர்ன்றது சைட்டோபிளாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட்டர் சைட்டோ, ஓகேவா, அவுட்டர் சைட்டு. எக்டோனா அவுட்டர்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அவுட்டிங் சைட்டோ, ஓகேங்களா. அவுட்டிங் போகிறது எல்லாமே எதுக்காக, சைட் விசிட்காக போவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சைட்டை விசிட் பண்ணுறதுக்கு, ஏதோ ஒரு பிளேஸை விசிட் பண்ணுறதுக்கு, அப்போ சைட் விசிட் பண்ணுறோம். அப்படியே சைட்டோனா அவுட்டர், அப்போ எக்டோடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்சல்னா நம்மளுக்கு போன்ஸ் ஞாபகம் வந்துடணும்னு சொன்னால் அப்போ நோட்டோகார்டு, ஆம்பியாக்சஸ்ன்னும் போது நோட்டோகார்டு. அண்ட் வென்ட்ரல்னு வரும்போது அப்புறம் நோட்டோகார்டுக்கும் எக்டோவுக்கும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், அப்போ என்ன தான் இருக்கும், மீசோடம் தான் இருக்கும். இங்கே எண்டோடம்லாம் அதில் ஞாபகம் வச்சுக்கூடாது, மீசோடம். வென்ட்ரல் வரும்போது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்போ இந்த போனில் ஸ்பைனலில் இடையில இருக்கிறது வந்து 2 போனுக்கும் இடையில இருக்குது, நம்ம அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வைக்கும்போது வென்ட்ரல்னாலே என்னது மிட் போர்ஷன் தான், அப்போ மீசோ. வென்ட்ரல்னாலே என்னது மிட் போர்ஷன், அப்போ மீசோ. ஸோ இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது தான். ஆம்பியாக்சஸில் ஃபர்டிலைஸ்டு எக்ஸில் எப்படி இருக்கும், ஒன்று டார்சல், இன்னொன்று வென்ட்ரல், இன்னொன்று கிளியர் சைட்டோபிளாசம், அதுதான் படிச்சிருக்கோம். சைட்டோ அப்படின்னாலே அவுட்டர், அப்போ எக்டோடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்சல்னாலே எலும்பு வரும், அதனால நோட்டோகார்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. வென்ட்ரல்னாலே மிட், அப்போ மீசோடம். இது ஈஸியாக உங்களுக்கு மைண்டு இதுவாகிடும். ஓகேங்களா, அண்ட் தென் ஹார்ட். ஓகே, இப்போ பாருங்கள், ஹார்ட் நம்ம என்ன ஆம்பியாக்சஸ்க்கு என்ன ஹார்ட்டுன்னு பார்த்தோம், பெலாசெட்டில் ஹார்ட்டுன்னு பார்த்தோம். ஆனால் ஹார்ட் இஸ் ஆப்சண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 4 குரூப்ஸை கொடுத்துட்டு அதில் பிராங்கியோஸ்டோமான்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எதை தான் பிக் பண்ணணும், பிராங்கியோஸ்டோமாவை தான் பிக் பண்ணணும். பிராங்கியோஸ்டோமான்றது ஆம்பியாக்சஸ் தான் இல்லையா.
ஸோ அப்போ ஆம்பியாக்சிஸ்க்கு ஹார்ட் இருக்காதா? அப்போ பெலாசெட்டல் ஹார்ட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு டவுட் வரும் உங்களுக்கு இல்லையா? இது நம்ம பேசிக் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்நேரத்துக்கு அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஆன்சர் பண்ணுவாங்க ஈஸியாக. ஸோ ஹார்ட் இஸ் ஆப்சண்ட் அப்படின்னும் போது யாருக்கு ஹார்ட் இருக்காது? ஆம்பியாக்சிஸ்க்கு ஹார்ட் இருக்காது. ஓகே, பெலாசெட்டல் ஹார்ட்டு அந்த டைப்பில் இருக்குது அப்படின்னா ஹார்ட் மட்டும்தான் இருக்காது, பட் பிளட் வெசல்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்ம இதை படிச்சுருந்தா தெரியும், சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து படிச்சுருந்தா தெரியும், பிளட் வெசல்ஸ் இருக்கும். அப்போது ஹார்ட் இல்லை, அப்போ என்ன ஆகும், இங்கே பிளட் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஏன் கலர்லெஸ்ஸாக இருக்கும்? பிளட் கார்பசல்ஸ் அங்கே இருக்காது, அதனால அது கலர்லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் தான் அங்கே ப்ரெசென்டட் ஆகிருக்கும். ஹெப்பாட்டிக்னா நம்மளுக்கு ஞாபகம் வரணும் எங்கே? லிவர். ஓகேவா? லிவர் போர்ட்டல் சிஸ்டம் தான் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஒரு கொஷினில் நம்ம எவ்வளோ அனலைஸ் பண்ணுறோம் பாருங்கள். பெலாசெட்டல் ஹார்ட்ன்றது என்னது? வித்தவுட் ஹார்ட் ஆப்சென்டான ஒன் ஆஃப் த டைப் தான் பெலாசெட்டல் ஹார்ட். கொஷின் எப்படிலாம் வருது பாருங்க. அப்போ ஹார்ட் இஸ் ஆப்சென்ட்னு கேட்டால் நம்ம பிராங்கியோஸ்டோமானா ஆம்பியாக்சஸை வந்து நம்ம பிக் பண்ணுறோம். அதே மாதிரி ஹார்ட் இல்லை, அப்போ என்ன இருக்குன்னா பிளட் வெசல்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? அது மூலமாக சர்க்குலேட் ஆகுது. புரியுதுங்களா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். கான்செப்ட் நம்ம முன்னாடியே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். ஷார்ட்கட்டை வச்சு ஃபுல்லாக படிக்கக்கூடாது. புரியுதுங்களா? கான்செப்ட் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். அண்ட் வீல் ஆர்கன்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது வீல் ஆர்கன்ஸ் ஆர் முல்லர் ஆர்கன்ஸ்னு சொல்லுவோம். இப்படி கூட கேட்கலாம், வீல் ஆர்கன்ஸ் ஆர் அதர்வைஸ் இஸ் கால் த முல்லர் ஆர்கன்ஸ். ஓகேங்களா? அதர்வைஸ் இஸ் கால் த முல்லர் ஆர்கன். வீல்னாலே எப்படி இருக்கும்? முள்ளாக இருக்கும். அப்படியா வச்சுக்கோங்க. ஆம்பியாக்சஸ்னாலே நிறைய முள் இருக்கும். வீலில் முள்ளாக இருக்கும். கண்டிப்பாக ஃபிஷ்ஷுக்கெல்லாம் எங்கே தான் பல் இருக்கும், டீத் எங்கே தான் இருக்கும்? ஓரல் கேவிட்டியில் தான் இருக்கும். அந்த ஓரல் கேவிட்டியில் தான் இங்கே எது ப்ரெசென்ட் ஆகிருக்கு? வீல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ வீல் எப்படி இருக்கும்? வீல்னாலே முள்ளாக இருக்கும். அப்போ ஃபிஷ்ஷு ஆம்பியாக்சஸில் முள்ளாக எங்கே இருக்கும்? வாய்ப்பகுதியில் இருக்குது, வீல் மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வீல்னா எங்கே இருக்கும்? வாய்ப்பகுதியில் முள் மாதிரி இருக்கும். அப்போ முல்லர் ஆர்கன். முல்லர் ஆர்கன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முல்லர் ஆர்கன் ஆர் ப்ரெசன்டின் அப்படின்னு கேட்டு நிறைய கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆம்பியாக்சஸ் ஞாபகம் வச்சுக்கணும். வீல் ஆர்கன் கொடுத்தா ஈஸியாக பிக் பண்ணிவிடுவோம். முல்லர் ஆர்கன் கொடுத்தோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ வீல் ஆர்கன்ஸ் ஆர் முல்லர் ஆர்கன்ஸ் ஆம்பியாக்சஸ். ஆம்பியாக்சஸில் ஒன்று நிறைய கொஷின்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆம்பியாக்சஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின் வருதுங்க. அதில் வந்து எக்ஸ்பெக்ட் நம்ம அதில் இப்போ நிறைய படிக்கிறோம். சில டைமில் சில ஆர்கனைசேஷன்ஸை பற்றி கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க, அது சொல்லவே முடியாது. பட் ஆனால் ஆம்பியாக்சஸில் கண்டிப்பாக கேட்குறாங்க. அதில் ஒரு 30 கொஷினோ 20 கொஷினோ அனலைஸ் பண்ணால் அந்த ஒரு கொஷின் அதுலேருந்து வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். ஸோ அப்போ அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அதை வந்து உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் வந்து இந்த ரிமைனிங் 5 கொஷின்ஸ் பாருங்கள், நம்ம பார்க்கலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ். ஓகேங்களா? இந்த ரிமைனிங் 5 கொஷின் ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் மெமரி ஆகிருக்கும் பாருங்கள். மியூக்கஸ் இன் ஆம்பியாக்சஸ். மியூக்கஸ் வந்து ஆம்பியாக்சஸில் வந்தால் நம்ம என்னவா ஆகிடுவோம்? எண்டு ஸ்டேஜுக்கு போயிடுவோம்னு சொன்னேன் இல்லையா? அப்போ எண்டுனா எண்டோஸ்டைல். ஓகே, வெரி குட். ஓகே, ஆம்பியாக்சஸோட ஹார்ட் என்ன டைப்பில் இருக்கும்? என்ன டைப் ஹார்ட்டுன்னு சொன்னோம்? பெலாசெட்டல் ஹார்ட். இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பெலாசெட்டல்னா பல்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி. பெலாசெட்டல் பல்ஸ், ஹார்ட்டே இல்லை, பல்ஸ் எப்படி இருக்கும்? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்ட்டே இல்லை, பல்ஸ். அப்போ என்ன இருக்குது? பெலாசெட்டல். அப்போ 2 கொஷினுமே ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஹார்ட்டே இல்லை, அப்போ பல்ஸும் இருக்காது. அப்போ பெலாசெட்டல் ஹார்ட். புரியுதுங்களா? ஸோ இது ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஹார்ட்டே இல்லை, அப்போது எதுக்கு? ஆம்பியாக்சஸுக்கு. அப்போ ஆம்பியாக்சஸ்ன்னு ஞாபகம், அம்பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்பிக்கு ஹார்ட் இல்லை, ஹார்ட் இருந்தால் பல்ஸும் இல்லை. ஈஸியாக அம்பினா ஆம்பியாக்சஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்பின்றது ஒரு கேரக்டர். புரியுதுங்களா? ஹார்ட் இல்லை, இது எல்லாமே ஷார்ட்கட்டு. நீங்கள் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கணுன்ற ஒரே மோட்டிவ்காக தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? வேறு எதுவும் நீங்கள் இதுவாக தப்பாக எடுத்துக்க வேணாம். ஸோ ஹம்பிக்கு ஹார்ட் இல்லை. ஓகேங்களா? ஹார்ட் இல்லை, ஆம்பியாக்சஸ். அப்போ பல்ஸும் இல்லை, அப்போ பெலாசெட்டல். புரியுதுங்களா? 2 கொஷினுக்கும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், அம்பிக்கு எது இல்லை? ஹார்ட் இல்லை. ஓகே, அதனால பல்ஸும் இருக்காது, அப்போ பெலாசெட்டல் ஹார்ட். ஓகே, ஸோ ஆம்பியாக்சஸ் ஃபர்டிலைஸ்டு எக் பாருங்கள். அப்போ டார்சல்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? எலும்பு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆம்பியாக்சஸ் பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன வரணும்? எஸ், நோட்டோகார்ட் ஞாபகம் வரணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கிளியர் சைட்டோபிளாசம். இப்போ டார்சல் முடிச்சிட்டோம், வென்ட்ரலுக்கு வருவோம். வென்ட்ரல்னா மிடில்னு சொல்லியிருக்கேன், அப்போ மெசோடம். அப்போ கிளியர் சைட்டோபிளாசம் சைட்டு விசிட் பண்ணுறதுக்கு நம்ம அவுட்டிங் போவோம் இல்லையா? அப்போது எக்டோடம். அண்ட் தென் ஹார்ட் இஸ் ஆப்சன்ட் சொல்லிட்டோம், பிராங்கியோஸ்டோமா ஆம்பியாக்சஸ்க்கு இல்லை. அப்புறம் வீல் ஆர்கன்ஸ். வீல் ஆர்கன், வீல்னால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா? அப்போ முள்ளாக இருக்கும்.
ஷார்ப்பு நீங்கள் ஞாபகம் வச்சுக்காதீங்க, ஏன்னா ஷார்க்கை பேஸ் பண்ணிடுவீங்க. நான் சொல்ல வீல்னா முள்ளாக இருக்கும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லர் ஆர்கன் புரியுதுங்களா? முல்லர் ஆர்கன் அப்படி வச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. வீல்னா எப்படி இருக்கும்? முள்ளாக இருக்கும், முல்லர் ஆர்கன்ஸ்னு சொல்லுவோம். இது எங்கே தான் இருக்கும்? வாய்ப்பகுதியில் தான் இருக்கும், ஓரல் கேவிட்டியில் தான் இருக்கும் ஆம்ஃபியாக்சஸ். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு இந்த 10 கொஷின்ஸும் ஏன் இவ்வளோ வாட்டி நான் ரிவைஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்க. இப்போ பாருங்கள், நான் கேட்குறேன், டர்ஷியன் பெனிங் டக்கின் பண்ணி இன் பண்ணி வைவாக் போகிறாங்க, அப்போ என்ன காசேட்டிவ்? எஸ், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். ஈஸியாக மைண்டில் இருக்கா? ஸோ அம்பிக்கு என்ன இல்லைன்னு சொன்னோம்? ஹார்ட் இல்லை. அப்போ ஆம்ஃபியாக்சஸ்க்கு ஹார்ட் இல்லை இல்லையா? அப்போ என்ன டைப்புன்னு சொன்னோம்? பல்ஸும் இல்லை. ஹார்ட் இல்லைன்னா பல்ஸும் இருக்கா, அப்போ பெலாசெட்டில் ஹார்ட். அவ்வளோ யோசிக்காமல் ஆன்சர் பண்ண முடியுமா? இது என்னென்னா டைம் ரொம்ப கன்சியூம் ஆகுங்க. நம்மளுக்கு எவ்வளோ நம்ம கொஷின்ஸ் இருக்கிறோமோ நம்ம ரொம்ப யோசிச்சு படித்து யோசிச்சு ஆன்சர் பண்ணுறதுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே ஆப்ஷனில் ஒரு 10 கொஷின் இந்த மாதிரி டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது வித்தவுட் திங்கிங் இதுனா இதுதான் அப்படின்றத ஒரு 50 கொஷின் கூட நம்ம அடிச்சுட்டு போகலாம். அந்த மாதிரி டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்ஜே பயாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு வீடியோஸ் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி இருக்கும், அது ஃபுல்லாக போய் பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2 பாருங்கள். கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.